முன்விரோதம் காரணமாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தாவேக நிர்வாகியை கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்கியதன் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்கலிங்கம், தாக்குதல் நடத்திய கும்பல் தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி காமராஜர் நகரை சேர்ந்தவர் சகாய ஜோசப் விஜய். இவர் கருங்குளம் பகுதியில் கல்பட்டறை நடத்தி வருகிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் குமரி கிழக்கு மாவட்ட மயிலாடி பேரூர் செயலாளராக இருந்து வருகிறார். இவருக்கும் மயிலாடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கும் தொழில் பிரச்சனை மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சகாய ஜோசப் விஜய் வீட்டில் இருந்தபோது முருகேசன் மற்றும் அவருடன் சேர்ந்து வந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வீட்டிற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அத்துமீறி நுழைந்து விஜய் பயங்கரமாக தாக்கியதாக தெரிகிறது. பின்பு அங்கிருந்து சென்ற அந்த கும்பல் காயமடைந்த விஜய் குடும்பத்தினர் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 10 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் குறித்து விஜய் அஞ்சிகிராமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட அஞ்சிகிராமம் போலீசார் முருகேசன் மற்றும் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது சகாய ஜோசப் விஜயை வீட்டின் முன்பு புகுந்து தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.